குற்றவாளிக்குள்ள நிறுத்தப்பட்ட குற்றவாளிக்கு கூட அவருடைய வாக்குமூலத்தை எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது உண்டு. இப்ப உங்க முன்னாடி குற்றவாளியா நிற்கிறவன் என்னுடைய மனைவி. அவளுடைய சுகதுக்கங்கள்ல எனக்கும் பங்கு உண்டு. சுகாமி, இவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் வச்சிருப்பியே, அது எனக்காக இல்ல, இவங்களுக்காக. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் ஆண்டவன் கிட்ட நல்ல தீர்ப்பு கிடைக்கும் எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு நாள் இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருந்தேன். இதோ இந்த தெய்வம், இந்த தெய்வத்தின் சந்நிதியில எனக்கு பயமே கிடையாது. சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். நீ என்ன பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. நான் தான் கொள்ளக்கார ராஜலிங்கம். கொலை கொள்ளை இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். ஏய், உன் பேங்க்ல நான் தாண்டா கொள்ளை அடிச்சேன். என்னடா செய்ய போற நீ? ஏண்டா உன்னை போய் சிநேகிதன் நினைச்சு உனக்காகத்தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயில இருக்கிறானே அந்த நல்லவன் சோமு, அவருக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா? அவன் வீட்லயே போய் அவன் மனைவி கிட்டே தகாத முறையில பேசுனியே, இப்ப பேசுற பாக்கலாம், இப்ப பேசு. அடட மறந்துட்டானே, அவளுக்காக நீ பறிஞ்சு பேசுறது நியாயம் தான். இப்போ நீதானே அவளுக்கு புருஷன். என்ன சொன்னேன்? வா, இப்படி வா, திரும்ப அந்த பக்கம். கட்டுங்கடா. பணம் திருட்டு போன விஷயமா நீங்க போலீஸ்ல புகார் கொடுத்த போல பைத்தியகாரத்தான வேற எதுவுமே இல்ல. பேங்கோட பேக்ரவுண்ட்ல நாம நடந்த கள்ளக்கடத்தல் வியாபாரம் கூட கையுமையும் அப்படி பண்ணலாம். இப்ப சரக்கெல்லாம் பேங்க்ல இல்ல, யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்கு. எங்க பாஸ்? அந்த காலத்துல எங்க அப்பா குருட்டு அநாத குழந்தைகளுக்கா ஒரு ஆசிரமம் கட்டினாரு. இப்ப அது நம்ம கள்ளக்கடத்தல் பொருளை வைக்க பயன்படுது. ஆமா, நீங்களா ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தீங்க? தோஸ், தலைக்கு மேல வெள்ளம் வந்துருச்சு. போலீஸ் வெள்ளக்கரையில தோணியில இருந்த நம்ம ஆட்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம கூடவே இருந்த மாணிக்கம் இதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் கக்கி இருப்பான். இனி எந்த நிமிஷத்திலையும் சிவப்பு தொப்பிக்காரங்க இங்க வருவாங்க நான் சந்தேகிக்கிறேன். இருக்கிற பொருளா பங்கு போட்டுக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போறதா சிறந்த வழி சார். அப்ப இவனை அனாவசியமா ஒரு கொலையை செய்ய வேண்டாம். இவன் அப்படியே கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போட்டுடுங்க. அவங்க மத்ததை கவனிச்சுப்பாங்க. ஜேம்ஸ், நீ இந்த காரியத்தை முடிச்சிட்டு ஆசிரமத்துக்கு வந்துடு. அதை ஏன் பொறுப்புல விட்டுடு. நாம தப்பிச்சுட்டு போறதுக்கு அதுதான் ட்ரம்ப் கார்டு. மலை மாதிரி படுத்திருக்கான். இவனை எப்படி தூக்கி வண்டியில போட்டு எடுத்துன்னு போறது? ஏங்கடா ஏங்கடா ஏங்கடா. அனாதாசிரமம் எங்க இருக்கு சொல்லு. சொல்லு. சொல்லல சொல்லு. பாலாஜி நகர். பாலாஜி நகர். அங்க எங்க? எங்க? தொண்டையை விடுங்க சொல்றேன். சாவட சொல்லடா. முதல் தெருவு, முதல் தெருவு. நம்பர் என்ன? நம்பர் 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 10. நம்பர் 10. கால அவுத்து. நம்பர் 10. கால அவுத்து. அவ கால. அவடா. அவ சீக்கிரம். என்ன கொண்டு போய் போட கார் வச்சிருக்கியா? கார் இருக்குதுண்ணே. சாவியை போடு. வண்டியில இருக்குதுண்ணே. வண்டியில இருக்கா? இதானே? திரும்ப திரும்படா. திரும்ப மாட்டேன். அடிப்பீங்க. அடிப்பனா? இப்படியே அடிப்பேன். ஆண்டவனே, தந்தையே, இந்த கண்ணில்லாத குழந்தைகளை காப்பது உன் பொறுப்பு. எப்படி நம்ம ஐடியா? இந்த குருட்டு பசங்க படுக்கையில தான் தங்கத்தை ஒழிச்சு வச்சிருக்க. படுக்கையெல்லாம் கிழிச்சு தங்கத்தை வெளியிடுங்க. பாஸ், ஆமா பாஸ், நான் தான் ஜேம்ஸ் பேசுறேன் பாஸ். ராஜலிங்க தப்பிச்சுட்டேன் பாஸ். ஆமா பாஸ், அட்ரஸ் கொடுத்துட்டேன் பாஸ். என்ன செய்யறப்பா?
அந்த இடியை ஜேம்ஸ் போன் பண்றான், ராஜலிங்க தப்பிச்சிட்டான். அந்த மடப்பையன் நம்ம இருக்கிறான்னு சொல்லிட்டான். சரி சரி வாங்க, முதல்ல நேரத்தை காலி பண்ணுங்க. பயங்கரம் எங்க இருக்கு? நான் ரெண்டையுமே ஒரே இடத்துல வைக்கிறது இல்லை. புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்களே விளையாட்டு மண்டபம், அந்த ஸ்டேடியத்துல ஒரு காவல்காரன் இருக்கான், ரொம்ப நம்பிக்கை உள்ளவன். அவனை கொண்டுதான் வைரத்தை அங்க புதைச்சு வச்சிருக்கேன். வாங்க போலாம். போலீஸ் ராஜலிங்க தகவல் கொடுத்து தான் கொடுத்துருக்கலாம். ஆமா, இருதரப்பிலிருந்து நமக்கு தாக்குதல் வந்தாலும் வரலாம். எதுக்கு இந்த குருட்டு குழந்தைகளையும் நம்ம தற்காப்புக்காக கூட்டிட்டு போலாம். தெய்வம் இவங்க பக்கம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அது நம்ம பக்கம் இருக்கட்டும். இந்த தெய்வம் அங்க சத்தத்துக்கு அப்புறம் தான் நமக்கு சாவை. பாருங்க நான் யார் தெரியுமா? நான் தான் பிள்ளைக்கார ராஜலிங்கம். இங்க வந்தானே மோகனும் கூட்டாளிகளும் எங்க போறாங்க? சொல்லு, உண்மையை சொல்லல உன் கழுத்தை திரும்பி போடுவேன். சொல்லு. ஐயா உண்மையை சொல்றானுங்க. இங்க இருந்த குருட்டு குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு பக்கத்துல இங்க ஸ்டேடியம் கட்டுறாங்களாமே, அங்க போயிருக்காங்க. உங்க வீட்டு குழந்தைய மோகன் கடத்திட்டு போயிட்டார். அவர் பின்தொடர்ந்து போலீஸார் போயிருக்காங்க. உடனடியாக உங்ககிட்ட இந்த தகவலை சொல்லி ஸ்பாட்டு கூட்டுற சொல்லி டிசியோட உத்தரவு. அதை பாருங்க. எல்லாரும் தனித்தனியா போய் தேடுங்க. போங்க போங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது, நான் பார்த்துக்கிறேன். பயப்படக்கூடாது. இந்த குழந்தைகளுக்கு கண்ணு தெரியாது இல்ல, ஆபத்து வந்தா அவங்களால பார்க்க முடியாது. உனக்கு கண்ணு தெரியும், ஆபத்து வந்தா உனக்கு தெரியும். இத பத்தியா துப்பாக்கி, பயப்படாத. இது தீபாவளி சுடுற கேப்பு துப்பாக்கி மாதிரி தான். இப்படி வச்சுக்க, யாராவது வர்ற சத்தம் கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு இந்த விசையை இழுத்துக்கிட்டே இரு, வர்றவங்க காலி ஆயிடுவாங்க. பயப்படாத. என்ன அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா, தைரியத்துக்கு ஒரு முத்தம் கொடுங்கப்பா. அம்மா, உனக்கு 1000 முத்தம் கொடுப்போம்மா. மத்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டாமா? ஞாபகம் வச்சுக்க, வர்ற சத்தம் கேட்டா போதும், கண்ணை மூடிக்கிட்டு வசதி இழுத்து விடு. பயப்படாத. இருக்கட்டும், அவசரப்படாதீங்க. திரும்பவும் சொல்றேன், குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. மோகன், மோகன், ஒரு முக்கிய அறிவிப்பு. நீ உன் கூட்டாளிகளுடன் சரணடைந்து விடு. நீ எங்களிடமிருந்து தப்ப முடியாது. மோகன்,
மோகன், ஒரு முக்கிய அறிவிப்பு. நீ உன் கூட்டாளிகளுடன் சரணடைந்து விடு. நீ எங்களிடமிருந்து தப்ப முடியாது. இதோ என்னோட அறிவிப்பு. போலீஸ் உள்ள வர நேர்ந்தா அனாவசியமா இங்க இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கு பண்ண குத்தத்துக்கு நீங்க ஆளாவீங்க. நான் எதுக்கும் துணிஞ்சிட்டேன். ஜாக்கிரதை. உமா, உன் கையால எனக்கு சாப விமோசனம் கிடைச்சிருச்சும்மா. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். சோமு, மரணத்தினுடைய வாசப்படியில நிக்கிற நான் சத்தியமா சொல்றேன்ப்பா, கற்பையே குங்குமம் வச்சிட்டு இருக்கிற உன் மனைவி ஒரு ஒரு உத்தமி. ராஜலிங்கம், வீரமும் தியாகமும் நிறைஞ்ச உன் உள்ளத்துல பொய்க்கு இடமேதப்பா. சோமு, அன்னைக்கு ஜெயில கேட்டியே, குடும்பம்னா என்ன, பாசம்னா என்ன, அன்புனா என்னன்னு தெரியுமான்னு. அன்னைக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டப்பா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டப்பா. உமா, நான் அவங்க அப்பா இல்லம்மா, அவர் தான் அவங்க அப்பா. அவர்கிட்ட போமா. அப்பா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ப்பா, உங்களை விட்டு போக மாட்டேன். உமா, உமா, நானே போக போறேம்மா, நானே போக போறேம்மா. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் தான் மீளாத சிறைக்கு போறேன்னு. அம்மா, புரியாதவன் தாயே, உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்.